ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் சந்திக்க போகிற நபரோட பேர் லூகி கேனி. யார் இவர், என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பார்க்கலாம். இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்தவர். ஒரு 22 வயசான சராசரி இளைஞன். இவர் ஒரு ஸ்டண்ட் பர்ஃபார்மர், ஃபிலிம் ப்ரொடியூசர், அந்த மாதிரி ஃபிலிமோடு இணைந்த ஒரு மனிதர். இவர் பார்த்தாரு அமேசான் காடுகள் ஒரு பக்கமாக ஒரு சில இடங்களில் அழிவுகள் இருக்குது அப்படின்னு அவர் அறிந்ததும் அவரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசித்தார். அவர் ஒரு பேஷனேட் ஸ்கை டைவிங் பர்சன் கூட. அவர் விதைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு அவர் எடுத்த சூப்பரான ஒரு சொல்யூஷன் தான் சீட் டிஸ்பர்சல் வித் ஸ்கை டைவிங். அதாவது ஸ்கை டைவிங் பண்ணிக்கிட்டே அவர் விதைகளை தூவுறாரு. 1 இல்லை 1000 இல்லை, கிட்டத்தட்ட 100 மில்லியன் விதைகளை பயிரிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அதுக்காக அவங்க பாதிக்கப்பட்ட இடத்தை தேர்ந்தெடுத்து அதையும் அவர் செயலாற்றிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷத்தில் அந்த இடம் வளமையாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு, அதுவும் 22 வயசில் அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியத்தோடு வீடியோக்கு லைக் கொடுக்குறதோடு நின்றுடாமல் நாமளும் நம்மளால் முடிஞ்ச மரங்களை நடுவோம், முயற்சி எடுப்போம். நம்ம தேசத்தையும் நம்ம பூமியையும் பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை, ரைட்? வீடியோவோடு இதுவும் ஒரு வீடியோவாக கடந்து போயிடாமல் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. நம்ம குழந்தைகளோட பர்த்டே இல்லை ஒரு புது வருஷம், பொங்கல், இந்த மாதிரி வரும்போது மரங்கள் நடுவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற இடங்களில் சின்ன சின்ன செடிகள் நடுங்க, மரங்கள். இந்த மாதிரி நம்ம நடும்போது நம்மளுடைய வறண்ட நிலமா, கிளைமேட்டிக் சேஞ்ச் இப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு, குளோபல் வார்மிங் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற, என்ன சூடாக இருக்குது மே மாதம் அப்படின்னு பேசுகிறதுக்கு ஒரு விடையை கண்டுபிடிக்க மரங்களை நடலாமே. முயற்சி பண்ணுவோம்.